வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது கேழ்வரகு பாயாசம். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கேழ்வரகு பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பில் 1/2 கப்பு வெல்லம். பால் இந்த கப்பில் ரெண்டு கப்பு நான் எடுத்திருக்கேன். இதை பாலை நல்லா காய்ச்சி வச்சுக்கணும். தேங்காய் 1/2 மூடி, முந்திரி பழம், முந்திரி பருப்பு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெல்லத்தை கரைக்க போகிறோம். அதுக்கு நான் 100 மில்லிமீட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். போட்டாச்சு. இது கூட இந்த வெல்லத்தை இதில் போட்டு வெல்லம் நல்லா கரையிட்டோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வெல்லத்தை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கேழ்வரகை நல்லா கரைக்கணும். அதான் ராகி மாவு. இதை கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டுங்க. நான் தண்ணி தேவையான அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கரைச்சா போதும். கொஞ்சம் லேசாக தண்ணி மாதிரி கரைச்சா போதும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த கேழ்வரகு கட்டியாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. ஓகேவா? நான் இந்த கப்பில் 200 மில்லிமீட்டர் கப்பு தண்ணி எடுத்தேன். இதை வச்சு நல்லா கரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு கரைச்சா போதும். ஓகேவா? இதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுப்பேன். இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நான் நெய் சேர்க்குறேன். 1 கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஓகேவா? நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ஓகேவா? இப்போ பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடுவோம். ஓகேவா? ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் இதை கரைச்சி வச்ச இந்த கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு, இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு விடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டியாயிரும். நல்லா கிண்டிகிட்டே வாங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிகிட்டே வாங்க, ஏன்னா கட்டி ஆயிரும். கிண்டிகிட்டே இருக்கணும், விடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். விடாமல் கிண்டுங்க. இது கூட நான் ஒரு புடி அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே வாங்க. இது கூட இனிப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்தோமா டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். நல்லா கிண்டிகிட்டே வாங்க, விடாமல் கிண்டுங்க. ஓகேவா? இது கூட நான் என்ன சேர்ப்பேன்னா கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறேன். ஓகேவா? நான் 1 கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இது ஆப்ஷன் தான். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது நல்லா கொதி வரணும், விடாமல் கிண்டுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். ஓகேவா? நல்லா கிண்டிகிட்டே வாங்க. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கேன். இது கூட முந்திரி பருப்பும் திராட்சை பழத்தையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ராகி பாயாசம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க.
ஓகேவா, இது நல்லா கொதி வரணும். கொதி வந்துட்ட பிறகு தான் இதை நம்ம எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும். இப்போ பாருங்கள், ராகி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கூட செஞ்சுக்கோங்க. இது ஆடி மாதத்தில் ஒரு வித்தியாசமான ராகி பாயாசம் செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது சாமி கூட நீங்கள் படைக்கலாம். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சுவையான கேழ்வரகு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.